ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அவசரமாக குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 கத்திரிக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த கிடக்கு பாருங்கள். இந்த மழை பெய்யறனால அடியில் கத்திரிக்காய் எப்படியே இருக்குன்னு பாருங்கள். பனி பெய்யுதுல, அதனால் அப்படி இருக்குது. அதுதான் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கைட்டே வீடியோ எடுக்க முடியல, கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் இந்த அங்கிட்டு போய் இன்னும் 2 கத்திரிக்காய் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த கத்திரிக்காய் ஒன்று எடுக்கணும். அடுத்து இந்த ஒன்று, அந்த ஒன்று. நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்தோம்னா இன்றைக்கி புளிக்குழம்புக்கு சரியாக போயிடும். அதான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்தோம். கொஞ்சம் அப்படியே பாவக்காவையும் எடுத்துருவோம். அன்றைக்கே காமிச்சேன்ல, அது அப்புறம் பழுத்து போயிடும். இந்த பாருங்கள், 2 தான் விவர்ஸ் பெருசாக இருக்குது. மற்றெல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டியாக கிடக்குது. இதில் பாவக்காய் கிடக்கண்டரில் இதை தேடணும். சமையல் பண்ணுற நேரம் ஆச்சு. 2 பாவக்காய் எடுத்துருக்கு. இந்த மிளகாய் பாருங்கள், பழுத்து போச்சு பறிக்காமல். அதை இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். ஒன்று, இது நல்லா பருமிளகாய் வச்சா அதுவும் அப்புறம் பழுத்துரும். அதனால் அதையும் நம்ம இப்போ எடுத்துருவோம். நல்லா விடிய விடிய எங்கள் ஊரில் மழை விவர்ஸ். உங்கள் ஊரில் மழையா என்னன்னு சொல்லுங்கள். விடிய விடிய மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு. பாருங்க விவர்ஸ், அப்படியே இந்த ரோஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மழை பெஞ்சோன்னே எப்படி சாஞ்சிக்கிட்டு போயிடுச்சு பாருங்க. அதனால் இதையும் என்ன செய்வோம், கட் பண்ணிடுவோம். இதான் இன்றைய அறுவடை. இந்த செம்பருத்தி பூ இன்னும் மலராமல் இருக்காது. ஏன்னா 8 மணி தானே ஆகுது. அதனால் இன்னும் மலராகும், நேட்டாகும், 9, 10 ஆகும். வெயில் வரணுங்களுக்கு. இதில் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிடுவோம். இப்போல்லாம் அப்பப்போ அன்னன்னைக்கு எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையை. நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ எடுத்து தாளிச்சுக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு கல்வாழை பூத்துச்சு நேற்றேவும். மழை பெஞ்சாலும் எப்படி சாஞ்சிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சோன்னே எல்லா செடியும் நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டாங்க. அவரைக்காயும் குட்டியாக ஒரு அவரைக்காயெல்லாம் வந்திருக்குது. தெரியுதான்னு பாருங்கள். இந்த பாருங்க, எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக, நட்ட செடியெல்லாம் நல்லாமே முளைச்சி வந்துருச்சு. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் இன்றைய அறுவடை. கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.